இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம், ஆசீர்வதியும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக, மனநிறைவின் நாளாக இருக்கட்டும். உம்முடைய அருள் வரங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கட்டும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 9, 10 இறைவார்த்தைகள். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்வனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்ததால் நான் அந்த தீவுக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகின்றேன். தீவு என்பது தனிப்பட்ட பகுதி. ஆண்டவர் இயேசுவின் இறைவார்த்தையை அறிவித்து சான்று பகர்ந்ததால் இன்று தனிமைப்படுத்தப்பட்டு பத்மு தீவில் இருக்கிறார் யோவான். இயேசுவோடு இணைந்து துன்பத்தை அனுபவித்தவர், அவரோடு இணைந்து அவர் தருகின்ற ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்ள காத்திருப்பவர். இறை வார்த்தை அறிவிப்பவர்களுக்கு கடவுள் தருகின்ற மேலான வாழ்வு ஒன்று உண்டு என்பதை நம்பி அதற்காக காத்திருப்பவர். இறை வார்த்தை அறிவிக்கும் போது வந்த துன்பங்கள், சகிக்க முடியாத வேதனைகள், தனிமைப்படுத்தப்பட்ட தருணங்கள், பிறரிடம் சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத இடர்பாடுகள், கண்ணீர், துயரம் மிகுந்த போராட்டங்கள், இவை அனைத்தையும் சகித்து கொண்டு இயேசுவுக்கு சான்று பகர்கிறார் யோவான். யோவான் துன்பங்களை கண்டு துவண்டு விடவில்லை, இடர்பாடுகளை கண்டு மனம் பதைக்கவில்லை, தனிமையான சூழலில் பயந்து நடுங்கி முடங்கி விடவில்லை. மாறாக முன்னோக்கி செல்கிறார். இதன் பயன் என்ன? அடுத்த இறைவார்த்தை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன் என்று சொல்லுகின்றார். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் தனிமையும் சூழ்ந்த இந்த நேரத்தில் தூய ஆவியின் உடனிருப்பை எக்கால சத்தமாக யோவான் கேட்கிறார். காரணம், இவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி தூய ஆவியிடமிருந்து அவருக்கு கிடைக்கிறது. இறை வார்த்தையையும் தூய ஆவியையும் நாம் கண்டிப்பாக பிரிக்க இயலாது. இறை வார்த்தைக்காக யார் யார் துன்பப்படுகின்றார்களோ அவர்களின் துன்பங்களை தாங்கும் சக்தியை தூய ஆவி அவர்களுக்கு கொடுக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற இறை வார்த்தைகள் இதற்கு அடிப்படையாக இருக்கின்றன. கடவுளுக்காகவும் அவருடைய நற்செய்தி பணிக்காகவும் துன்பப்படும் எல்லா மக்களையும் கடவுள் துன்பங்களிலிருந்து விலக்கி காப்பார் என்பது ஒரு உண்மையான செய்தியாக இருக்கின்றது. இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் என்று நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் பாதுகாப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.